வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் விஜயகுமார். இது எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல். இந்த பதிவில் நான் பார்க்க போகிறது, இந்த ஸ்டார்ட் பட்டனை அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் மோட்டரானது ஓடுது, கையை விட்டுட்டா ஆஃப் ஆகிடுது. அதாவது இங்கே இதை பார்த்துங்க, இது ஸ்டார்ட் பட்டனுக்குள்ளே இந்த புஷ்ஷிங் ஸ்ட்ரிப்பு. இதை அழுத்தி பிடிச்சா மட்டும்தான் வேலை செய்யுது, கையை விட்டுட்டா ஆஃப் ஆகிடுது. வாட்ஸ்அப்பில் நண்பர் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, இதோட இந்த ஸ்டார்டரை எப்படி செக் பண்ணலாம், அதாவது இது வந்து நட்டால் கண்டினியூட்டி கிடைக்கணும், இது வந்து கண்டினியூட்டி கிடைக்கக்கூடாது. திருப்பி ஸ்டார்ட்டாக இது வந்து என்ஓ, இது வந்து என்சி, இது நார்மலாக கண்டினியூட்டியாக இருக்கும். நம்ம இப்படி அழுத்தும் போது இது கண்டினியூட்டி கட் ஆகும். இது வந்து என்ஓவாக இருக்கும். இப்போ நம்ம இதை அழுத்தும் போது இது வந்து கண்டினியூட்டி கிடைக்கும். சரியாங்க, இதுதான் இந்த ஸ்டார்ட் பட்டர் ஸ்டாப் பட்டரோட கான்செப்ட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த மூணும் இங்கே இன்கமிங்கை சப்ளை கொடுத்துருப்பாங்க, ஆர்ஓபி இன்கமிங் கொடுத்துருப்பாங்க. இங்கே கீழே பார்த்து சொன்னால் இந்த ஆர்ஓபி அவுட்புட்டை எடுத்திருப்பாங்க. இது வந்து பவர் சர்க்யூட். இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து அதாவது இங்கேயும் வந்து இது பவர் சர்க்யூட், பவர் சப்ளை போகக்கூடியது. இந்த கடைசி இருக்கு பாருங்கள், இதுதான் வந்து பார்த்தாக்கா கண்ட்ரோல் சர்க்யூட் கூடியது. அதாவது ஹோல்டிங் கான்டாக்ட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹோல்டிங் கான்டாக்ட் அல்லது சீலிங் கான்டாக்ட், அதுக்குரிய ஒரு பாயிண்ட் தான் இது. இது என்ன ஆயிருக்குன்னு கேட்டாக்கா, இதுக்கு பேக் சைடில் இந்த பி சப்ளை ஆனது கீழே கொண்டு போய் கீழே லிங்க் ஆகி இங்கே வந்து சேர்த்துருக்கும். திருப்பி ஸ்டார்ட்ரு ஆன் ஆகும்போது கீழே புஷ் பண்ணி மேலே எதிர்பாருங்க, இந்த ஸ்டார்ட்ரு அவுட் ஆகி போன ஸ்டார்ட்ரு, அதெல்லாம் ஒன்றும் வருத்தப்படாங்க. உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுக்க தான் மெசேஜை போகிறேன் நான். ரைட், இது வந்து இப்படி அழுத்துற பாருங்கள், இப்படி அழுத்தும் போது ஹோல்டிங் ஆகும். அப்படி ஹோல்டிங் ஆகி சப்ளை இப்படி, அதாவது இது அழுத்தும் போது இங்கேருந்து சப்ளை இங்கே போகும், நீங்கள் அழுத்தும் இங்கே போகும். இது பிக்கப் ஆகிடுச்சு சொன்னாவே இந்த இடையில கண்டினியூட்டி போயிடும். இதுக்கு லிங்க் போட்டிருப்பாருங்க, ப்ளூ கலர் லிங்க் போட்டிருக்கேன். இந்த லிங்க் ஆகி போய் தொடர்ச்சியாக இந்த கீழே கூடிய காயலுக்கு சப்ளை போகும். அதனால் மோட்டார் தொடர்ச்சியாக ரன் ஆகும். இதுதான் கான்செப்ட். இப்போ நண்பர் அனுப்புறதுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாது, அந்த வீடியோ உங்களுக்கு நான் சேர்த்து லிங்க் பண்ணுறேன். இந்த இன்பிட் லிங்க் அதில் இல்லை, அதனால தான் அது பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்சுக்கங்க. ஆக்சுவலாக இந்த ஹோல்டிங் கான்டாக்ட் சரியாக வேலை செய்தால் இல்லையா கன்ஃபார்ம் பண்ணணும். இதை கன்ஃபார்ம் பண்ணால் நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இல்லை, இந்த லிங்க்கை கலட்டி எறிஞ்சிட்டு மோட்ரு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க பாருங்கள், ஆன் பண்ணும்போது பிடிக்குதா, காயில் பிடிக்கும்போது இங்கே சப்ளை வருதான்னு செக் பண்ணும். ஒரு டெஸ்ட் வச்சுக்கிட்டோ நாம் செக் பண்ணும். அப்படி செக் பண்ணி இங்கே சப்ளை வந்துச்சு சொன்னால் இந்த ஹோல்டிங் கான்டாக்டோட சரியாக வேலை செய்யுது, அதன் மூலம் சப்ளை லிங்க் ஆகி நமக்கு தொடர்ச்சியாக காயில் ரைஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால், இந்த ஹோல்டிங் கார்டு சரியாக வேலை செய்யலைன்னா இந்த தொடர்ச்சியான சப்ளை இந்த கான்டாக்டர் காயிலுக்கு போகாது. அதனால் நம்ம அழுத்தி பிடிச்சதா மட்டும்தான் மோட்ரு வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா? எந்த வகையான ஸ்டார்டராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் கடையில் ஒரு லிங்க் ஆனது கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஹோல்டு பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்டிங் கான்டாக்டானது கண்டிப்பாக இருக்கும். பவர் சர்க்யூட் ஹோல்டிங் கான்டாக்டான ஒரு கண்ட்ரோல் சர்க்யூட்கான பாயிண்டானது இருக்கும். அந்த ஹோல்டிங் கான்டாக்டானது சரியாக செயல்படுதா, சரியாக வந்து அவுட்புட் கொடுக்குதா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணால் போதும். நமக்கு தொடர்ச்சியாக ஸ்டார்டர் வந்து பிக்கப் ஆகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். சரியாங்க? ஓகே. இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதே நாம் இந்த கம்ப்ரஸர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நண்பர் கொஸ்டின் கேட்டு தான் சொன்னேன்ல, அவங்க கம்ப்ரஸருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அந்த கம்ப்ரஸர் ஸ்டார்ட் ஸ்டாப்புக்கு இடையில் அந்த லிங்க்கை போட்டுருந்துச்சு. இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இடையில் 2 பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் நேராக விட்டு கம்ப்ரஸரில் கொண்டு போய் கம்ப்ரஸர் லிமிட் சுவிட்சில் கொடுத்துருக்காங்க. நான் அந்த கிளிப்பிங்ஸையும் சேர்த்து இணைக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். கம்ப்ரஸர் லிமிட் சுவிட்சானது ஃபெயிலியராக இருக்குது. அப்புறம் சுவிட்சை சரி பண்ணியிருக்காங்க, கிளியராக இருக்குது. இந்த ஹோல்டிங் கான்டாக்ட் பிரச்சனையை நாம் சரியாக கவனித்து அதை புரிஞ்சுக்கிட்டு நாம் சரி பண்ண போதும். தொடர்ச்சியாக ஸ்டார்ட் பிக்கப் ஆகி மோட்டர் தொடர்ச்சியாக ஓடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ரைட், நான் சொன்ன விஷயங்கள் அனைத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஓகேங்க, இது போன்ற எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ச்சியாக நம்ம சேனலை நீங்கள் பெறுவதற்கு
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி 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 நன்றி.